Hello friends, இந்த ஷார்ட்டான வீடியோல ஒரு சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் 400 mg இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி பாருங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆயில் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஹேருக்கும் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணா நிறைய நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதை வந்து ஓரலாக நம்ம கேப்சூலாக நம்ம ஓரலாக வாய் வழியாக சாப்பிட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. இது ஆயில் மாதிரி இருக்குது, இதை நம்ம வாய் வழியாக சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போய் எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்குது. அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணி கேட்டிருந்தாரு, இதை ஓரலாக சாப்பிடலாமா, எடுத்துக்கலாமா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக அந்த வீடியோஸுக்கு கீழே. அதனால தான் உங்கள் முன்னாடி நான் டைரெக்டாக வாய் வழியாக ஓப்பனாக அதை சாப்பிட்டு காமிச்சா நீங்கள் நம்புவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விட்டமின் இ கேப்சூல் சாப்பிட்டுட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா இந்த வீடியோ எடுக்கிறேன். அது சாப்பிட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா, டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வரும்ல. ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் கிடையாது. அதனால தான் பிஃபோர் ஒரு வீடியோ, ஆஃப்டர் ஒரு வீடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், விட்டமின் இ கேப்சூல் ஓரலாக எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்காக எல்லாரையும் நான் ஓரலாக எடுக்கணும்னு சொல்லலை. இந்த விட்டமின் இ கேப்சூல் சாப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை சாப்பிட்றத பற்றி யோசிக்கணும். இந்த விட்டமின் இ கேப்சூல் சாப்பிட்றதுனால செல்ஸ்லாம் வந்து ரீக்ரோத் ஆகும், அதாவது ரீஜெனரேட் ஆகும். ஸோ அதனால் இப்போ இந்த பிம்பிள்ஸு, இந்த ஹேர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, திக்காக இல்லை, என்னுடைய ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுறவங்க இதை வந்து ஃபேஸ்க்கோ நம்ம ஹேருக்கோ வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதேமாரி நம்ம ஓரலாக எடுக்கும்போது நம்மளுடைய பாடியில் செல்ஸ் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இப்போ நம்ம மெடிக்கலில் வந்து நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும். அதாவது டாக்டர் அந்த மூட்டு வலி, கைகால் வலிக்கெல்லாம் டேப்லெட்ஸ் எழுதி விடுவாங்கள்ல பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு இதுவும் சேர்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ கூட நான் யோசிப்பேன், இதுக்கு மூட்டு வலிக்கு கூட அதை எழுதி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மூட்டு வலிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது கூட அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம பாடியில் செல்ஸ் சேஞ்சஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி இதெல்லாமே குறையும். ஸோ அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேக்ஸிமம் சாப்பிட்ணும், நமக்கு இது தேவைப்படும் நினைக்கிறவங்க சாப்பிடுங்க. பட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா மெடிக்கலில் வேறு எங்கேயும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாத தரமாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்க, கன்சீவாக இருக்கவங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடாதீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.